வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். வாரந்தோறும் நாம சந்திக்கிறோம், சிந்திக்கவும் செய்கிறோம், உயர்ந்த கருத்துக்களை சிந்திக்கிறோம். இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிந்திக்கிற அறிவு. விலங்கினங்களுக்கு சிந்திக்கிற அறிவு இல்லை. மனிதனுக்கு மட்டும் அது 6வது அறிவு என்று சொல்லுவோம். 5 அறிவிலிருந்து 6வது அறிவில எழுச்சி பெற்று சிந்திக்கிறேன், நல்லது கெட்டதை பற்றி சிந்திக்கிறேன். இன்னும் சிந்தனையில பார்த்தீங்கன்னா, படிப்படியா காலமா மனித சிந்தனையின் மூலமாகத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு உலகம், விஞ்ஞான உலகத்தை பார்க்கிறோம். மனிதனுடைய சிந்தனை பல துறையில போயிருக்கு. அதுல முக்கியமான முதல் துறை பொருளாதாரம், எக்கானமி. தனி மனித பொருளாதாரம், உலக பொருளாதாரம் சொல்லுவோம், வேர்ல்டு எக்கானமி. ஏன்னா பொருள் தான் வாழ்விற்கு ஆதாரம். அந்த வார்த்தையே பாருங்க, பொருளாதாரம். பொருளை கொண்டுதான் மனிதன் வாழ்கிறோம். ஆகவே பொருளாதாரம் முதல்ல அது ஒரு அருமையான துறை. அடுத்தது பாதுகாப்பு, அது அரசியல் என்று சொல்றோம், பாலிடிக்ஸ். ஒரு தனிப்பட்ட நாட்டினுடைய அரசியல், உலக அரசியல். ஏன்னா பாதுகாப்பு வேணுமே, பணம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்றோம், பாதுகாப்பா வாழணும்னு சொன்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும், ஒரு ஆர்கனைசேஷன். அதுதான் அரசு என்று சொல்றோம். அது வேணும், அது ஒரு துறை. எக்கானமி, பாலிடிக்ஸ். சரி, இது மட்டும் இருந்தா, பாதுகாப்பா மட்டும் இருந்தா போதுமா? நல்ல மகிழ்ச்சியா குதூகலமா வாழணும்னு சொன்னா கலை இலக்கியம், ஆர்ட்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்லலாம். கலை இலக்கியம் அது அந்தந்த மொழியில பலவிதமான கலை இலக்கியம். அது சினிமாவாக பிற்காலத்துல வந்தது. இப்போ வீட்டிலே நாம டிவி வச்சுட்டு பார்க்குறோம். அது நேரம் போவதுக்கு, பொழுது போவதுக்கு, மகிழ்ச்சியா இருப்பதற்கு, ரிலாக்ஸா இருப்பதற்கு அது வேணும். கலை இலக்கியம் உலகம் முழுவதும் பணத்திற்கு 3 விஷயம் முக்கியம்: பொருளாதாரம், அரசியல் என்ற பாதுகாப்பு, பொழுதுபோக்குக்காக கலை இலக்கியம். 4வது சௌரியமா நம்ம வாழணும் இல்லையா? சௌரியமா வாழணும், கஷ்டப்படாம வாழணும்னு சொன்னா நிறைய வசதிகள் நமக்கு தேவை இருக்கு. மின்சார வசதி, மின் சாதனங்கள். இப்போ நீங்க சமையல் கட்டு எடுத்தா கூட மிக்சியும் கிரைண்டரும் இல்லாத வீடு இருக்குதா? இப்போ ஆட்டாங்கல் எப்படி இருக்குன்னு புதிய பிள்ளைகளுக்கு தெரியாது. அம்மி எப்படி இருக்கும், உரல் எப்படி இருக்கும், உலக்கை எப்படி இருக்கும், என் பேட்டிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு சொபாஸ்டிகேட்டட் லைஃப். ஓரளவு உள்ள வீட்டுல ஏசி கூட போட்டிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, செல்போன் எல்லார் கையிலயும் இருக்கு. இருந்த இடத்துல இருந்துட்டு உலகம் முழுவதும் பேசலாம், காரியங்கள் செய்யலாம். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? விஞ்ஞானம். 4வது சிந்தனை. மனிதனுடைய சிந்தனை படிப்படியா உயர்ந்து 4வது நிலையில சயின்ஸ். அதுலயும் பிரபஞ்சத்தை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யூனிவர்சல் பிரபஞ்சம். இன்னைக்கு ராக்கெட்லாம் விட்டு, சேட்டலைட்லாம் விட்டுட்டு பிரபஞ்சம் எப்படி இருக்கு, எத்தனை கோடி நட்சத்திரங்கள், சூரியன்கள் இருக்கு, எவ்வளவு தொலைவில் இருக்கு, அங்க என்ன இருக்கு, ஆராய்ச்சி. இதெல்லாம் மனித சிந்தனையோட பயன்பாடு. இன்னும் முற்காலத்துல இந்த விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்னாகவே இன்னொரு சார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு சாரார், அவங்க உண்மையை தேடி போனாங்க. அதை மெய்ஞானம் என்று சொல்லுவோம். உண்மையை தேடி போனவங்க. புத்தன் போனாரு, ஒரு அரசனுடைய மகன்,
நாட்டையும் வீட்டையும் விட்டு காட்டுக்கு போனான். உண்மையை தேடி. அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தேவைப்படுது. மனுஷனுக்கு ஏன் துன்பம்? ஏன்னா ஏதோ ஒரு உண்மையை தேடுறான். அது 2600 ஆண்டுக்கு முன்பு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இயேசு என்ற ஒரு இளைஞன் அவன் தேடி போறான். இப்படி நீங்க சரித்திரத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்துல உண்மையை தேடி போனவர்களும் உண்டு. தேடி போய் உண்மையை உணர்ந்து, அறிந்து நமக்கு அதை போதனையாக கொடுத்தாங்க. அதான் பிற்காலத்துல மதங்கள் ஆச்சு. 5வது நிலையில மதம். மதம் என்று சொன்னா வாழ்க்கையின் வழிகாட்டி என்று சொல்வார். த வே ஆஃப் லைஃப், ஹவு டு லிவ், எப்படி வாழணும். எப்படி வாழணும் என்ன அர்த்தம்? நோயின்றி, மனசுல அச்சம் கவலையின்றி அமைதியா ஆனந்தமா வாழ்வதற்கு நாம எதை கடைபிடிக்க வேண்டும். இப்போ புத்தன் துன்பத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து ஒரு போதனை கொடுக்கிறான். இயேசு ஒரு போதனை கொடுக்கிறார், நபிகள் கொடுக்கிறார், ஆதிசங்கரர் கொடுக்கிறார், கடைசியா வேதாத்திரி மகிழ்ச்சி வந்து கொடுத்தார். அன்றைய காலத்துல என்ன போதனை? அறம். எப்படி வாழ்ந்தால் அமைதியா ஆனந்தமா வாழும். அப்படி கொடுக்கிற போது இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு அவங்களுக்கு. எதை பற்றி? முக்கியமா 3 விஷயம். அதுல கவனமா இருக்கணும். முக்கியமா 3 விஷயம். ஒன்று, தன்னை பற்றி. நான் யார்? அதுக்கு பேர் தன்னிலை. ஃபர்ஸ்ட் பர்சன். எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னா நான் தான். என்னுடைய நிலை எப்படி இருக்கு? தன்னிலை விளக்கம் என்று சொல்லுவாங்க. என்னை பற்றிய விளக்கம். ஞானிகள் சொல்லுவாங்க, நான் அதை கேட்டு என்னை பற்றி சிந்திக்கிறேன். எனக்கு இப்படிலாம் கோபம் வருது, எப்போ பயம் வருது, கவலை வருது, நான் நல்லவனா கெட்டவனா, நான் பேசுறதெல்லாம் எப்படி இருக்கு, செய்யறது எப்படி இருக்கு. தன்னை பற்றி ஒண்ணும். இன்னொன்று, உண்மையிலேயே நான் யார்? இப்ப இருக்கிற நான் உண்மையான நானா, பொய்யான நானா? அது பேர் தன்னிலை விளக்கம். எது நான்? 2வது, முன்னிலை விளக்கம். அதாவது இந்த உலகம் நம்ம முன்னாடி இருக்குது என்ன? இந்த பூமி. பூமியில மலை, காடு, கடல், எரிமலை, காற்று என்னென்னமோ இருக்கு. இன்னும் மேல பார்த்தா சந்திரன், சூரியன், பிரபஞ்சம், இதெல்லாம் உலகம். எண்ணிலிருந்து வேறான முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட இந்த இயற்கை எவ்வாறு தோன்றிட்டு, எவ்வாறு இயங்குது, சீரா இயங்குது. அப்படிதான் இயற்கை கவனிச்சுக்கிற எல்லாம் சீரா நடக்கும். இது எப்படி? அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, படைப்பு தத்துவம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இது எப்படி படைக்கப்பட்டது? அப்போ மதங்கள்ல சொல்லி வச்சாங்க, இறைவன் உலகை படைத்தான், உன்னையும் படைத்தான். இது பேரு படைப்பு தத்துவம். இது சரிதானா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. நிறைய கருத்துக்கள் இருக்கு. இந்த உலகம் எவ்வாறு தோன்றிட்டு இந்த ஆராய்ச்சிக்கு போன போது படைப்பு தத்துவம் சொன்னாங்க. விஞ்ஞானம் சொல்லுச்சு பிக் பேங், வெடிப்பு தத்துவம். முதல்ல ஒரே ஒரு பெரிய கோடு இருந்து திடீர்னு வெடிச்சு பல கொலா மாறிடுச்சு. இன்னொரு சாரா சொன்னாங்க, இது எப்பவுமே இந்த உலகம் இப்படியே இருந்துட்டு இருக்கு, யாரும் படைக்கல. இன்னொரு சாரா சொன்னாங்க, இப்படி ஒரு உலகமே இல்லை, இது மாயா, நீ பார்ப்பது பொய், மாயா. இப்படி அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், டார்வின், பரிணாமம், ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்படி இந்த முன்னிலையில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பற்றிய விளக்கம். அது நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சியும் ஒரு நல்ல கோணத்துல விஞ்ஞானத்தையும் அடிப்படையாக வச்சு, பரிணாமத்தையும் அடிப்படையாக வச்சு, இந்த 5 தத்துவத்தையும் அவர் மறுக்கல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நியாயம் இருக்கு. ஒரு முழுமையா முன்னிலை விளக்கம் கொடுக்கிறார். அப்புறம் படர்க்கை நிலை, தன்னிலை, முன்னிலை, படர்க்கை நிலை. படர்க்கைனா பிரபஞ்சத்துக்கும் அப்பால. அது என்ன சொல்லுவோம்? தெய்வம், இறைவன் யார்? சிலவங்க வானத்தை பார்த்து ஆண்டவரே அப்படிம்பாங்க. வானத்தை, அதாவது அது எங்கேயோ இருக்கான். படர்க்கை. இந்த 3ஐயும் சொல்லுவதுதான் சரியான ஆன்மீகம். நான் யார்? உலகம் எவ்வாறு உருவாயிற்று? எது உருவாக்கிச்சு? அது எது உருவாக்கி இருக்கு? இப்படி 3 கேள்விகளுக்கு விடை தேடி போறதுதான் உண்மை தேடுதல், ட்ரூத் சீக்கிங். யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்கள வந்து ட்ரூத் சீக்கர்ஸ்,
அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களெல்லாம் என்ன நினைக்கிறேன், நீங்கலாம் உண்மையை தேடி இங்க வந்திருக்கீங்க. இது அடிப்படை பயிற்சி என்றாலும் கூட, அதையும் இதையும் காதுல கேட்டு அப்படியா? அப்படின்னா எப்படி? அப்படின்னு கேட்கக்கூடிய உங்க சிந்தனைய தூண்டி விடுறோம். அப்படி வர சமயத்துல, முற்காலத்துல நம்முடைய புராணங்கள்லயே இருக்கு, கோயில்லயும் இருக்கு. கோயில்ல பார்த்தீங்கன்னா, சில கோயில்ல ஒரு சிலை வச்சிருப்பாங்க. சச்சிதானந்த மூர்த்தி. மூர்த்தின்னா உருவம், தோற்றம். தட்சிணாமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ஒண்ணு சச்சிதானந்த மூர்த்தி. ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. ஆனா அதுல 3 விஷயம் அடங்கியிருக்கு. அந்த வார்த்தைய பிரிச்சு பாருங்க. சத் கூட்டல் சித் கூட்டல் ஆனந்தம். சச்சிதானந்தம். ஆனந்தம் அந்த ஆனந்தம். சச்சிதானந்தம். அப்ப அத பற்றி நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். இப்போ நீங்க இந்த உலகத்த பார்க்குறீங்க. அனந்தம் இருக்கு. ஆனந்தம்னா என்ன? இந்த பூமியில என்ன இருக்கு? பிரபஞ்சத்துல என்ன இருக்கு? அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா, பூமிய மட்டும் எடுங்களேன். பஞ்சபூதங்கள் இருக்கு. நிலம் இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு, காற்று, ஆகாஷ் பஞ்சபூதங்கள் இருக்கு. நிலத்துல எத்தனை விதமான நிலம்? ஐவகை நிலங்கள். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஐவகை நிலங்கள். அந்த நிலத்துல என்ன இருக்கு? மரங்கள் இருக்கு, செடி கொடிகள் இருக்கு, புழு பூச்சி இருக்கு, ஊர்வன, பரப்பன, மனுஷன் வரைக்கும் இருக்கிறான். அப்ப அதை ஜீவனங்கள்னு சொல்றோம். நீர் கடலுக்குள்ள போனீங்கன்னா அங்கேயும் ஜீவனங்கள், மீன். அப்படிலாம் பார்க்கிறோம். இன்னும் பூமிக்குள்ள என்ன இருக்கு? நிறைய உலோகங்கள், ரசாயனங்கள். பூமியில எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நீங்க சிந்திக்கணும். சும்மா இருக்கும்போது பூமி உருண்டையா இருக்கு. அதனுடைய அளவு என்ன? 25,000 மைல் சுற்றளவு. அதாவது 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு. அது ஒரு நாளைக்கு ஒரு சுத்துக்கு 24 மணி நேரம். அது சூரியனை சுத்தி ஒரு வருடத்துக்கு ஒரு சுத்து சுத்திட்டு வருது. இது பூமியை பற்றிய தெளிவு. ஒரு பூமி. இது மேல பார்த்தா சந்திரனை பார்க்கிறோம். எவ்வளவு தூரத்துல இருக்கு? அங்க என்ன இருக்கு? சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்கு? என்ன இருக்கு? இன்னும் புதன், செவ்வாய் நிறைய கோள்கள். அதையும் கடந்து கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். இது என்ன சொல்லிட்டோம்? அனந்த கோடி. அனந்தம். இந்த இயற்கை எப்படி இருக்கு? அனந்தமா இருக்கு. ஆனந்தம் இல்லை, அனந்த கோடி. நிறைய விஷயங்கள் இருக்கு. சிறிதும் பெருசுமாக. கரெக்ட். இது அனந்தம். இந்த அனந்தமா பலப்பலவா வெளிவந்திருக்கே, இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் சொன்னாங்க. சித். சித்துனா உயிர்னு பேர். அல்லது அணுக்கள், பரமாணுக்கள். பரமாணுக்கள் சொன்னா, இப்ப விஞ்ஞானி சொல்லக்கூடிய அணு இருக்கு இல்லையா, ஆட்டம். அதை நீங்க பிரிக்கலாம். பிரிச்சிருக்காங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஆனா பரமாணு என்று சொன்னா மேற்கொண்டு பிரிக்க முடியாது. பரம் என்றால் மிக சிறிய என்று பொருள். அது 2 அர்த்தம் இருக்கு. பரம்பொருள்னா மிகப்பெரிய பொருள். பரமாணுனா மிக சிறிய அணு. மிக சிறியதுன்னா அதை மேற்கொண்டு பிரிக்க முடியாது. விஞ்ஞானி சொல்லக்கூடிய அணுவை பிரிக்கலாம். ஆனா விஞ்ஞானி சொல்லக்கூடிய பரமாணு இருக்கு இல்லையா, மேற்கொண்டு பிரிக்க முடியாத ஒரு துகள். எனர்ஜி பார்ட்டிகல். அதை என்ன சொல்றோம்? சித். அதாவது பலப்பலவா நீ பார்க்கக்கூடியது பெரிதும் சிறிதுமாக இருந்தாலும், பலவேறு தன்மையில் இருந்தாலும், பலவிதமான ஜீவன்கள் இருந்தாலும், எல்லாமே இந்த சித் என்ற பரமாணுக்களால் ஆனது. அப்படி வருது பாருங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை. நாம பார்க்கிற பொருள்ல வடிவம் வேற இருக்கு, தன்மை வேற இருக்கு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அனந்த கோடி தன்மைகள் இருக்கு. இருந்தாலும் அதுல மெய்ப்பொருள் ஒண்ணு இருக்கு, காமனா இருக்கு. மெய்ப்பொருள்னா அப்ப பொய்ப்பொருள்னா அப்படி இல்லை. ஒரு மாம்பழம் இருக்கு, ஒரு ரோஜாப்பூ இருக்கு. 2 உருவத்திலையும் வேற, தன்மையிலும் வேற, வேறு வேறு. ஆனா இந்த பொருளுக்குள்ள 2க்கும் காமனா பொதுவா ஒரு பொருள் இருக்கு. அது என்னன்னா பரமாணு. அதாவது வீண்துகள். எல்லாமே அந்த பரமாணுக்களால் ஆனது. எத்தனை கோடி பரமாணுக்கள் இருக்கு, பிரிவு பெற்றிருக்கோ அதுக்கு தக்கவாறு பொருள் வடிவமும் பொருள் தன்மையும் மாற்றம் பெறும். அப்ப சித்தனா என்ன?
அனந்தமா இருக்கக்கூடிய தோற்றங்களுடைய மூல சக்திக்கு பேரு சித். சித்துனா இயக்கத்தோடு கூடிய புலன்களுக்கு எட்டாத சிறிதிலும் சிறிதான ஒரு இயக்க மூலக்கூறு, அது சித்துன்னு சொல்றோம், உயிர்னு சொல்றோம். சரிங்க, இந்த சின்ன பரமானு சொல்றீங்க, இது எங்க இருந்து வந்தது? அடுத்தது இதனுடைய மூலம் என்ன அப்படிங்கும்போது அது சத் அப்படின்னாங்க. சத்துனா சத்தியம், ட்ரூத்னு சொல்லுவோம். அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுழன்று கொண்டிருக்கிற வீண்துகள் தன்னுடைய சுழற்சியை நிறுத்தல என்ன ஆகும்னா வெளியாக மாறும். அது ஆங்கிலத்துல ஸ்பேஸ், எட்டர்னல் ஸ்பேஸ், வெளி, வின். அதுக்கு முன்னாடி வின், வெளி. வெளியில வின் இருக்கு. வெளியே என்று சொன்னா காலி இடம்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த காலி இடம் தான் உண்மையிலே எல்லாவற்றுக்குள்ளேயும் உள்ளார்த்தமாக இருக்கு. ஒரு கல்லை எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பழத்தை எடுத்துட்டீங்கன்னா, விஞ்ஞானி என்ன சொல்றாரு? இது அணுக்களின் கூட்டு. விஞ்ஞானி என்ன சொல்றாரு? வின் பரமாணுக்களின் கூட்டு. அப்போ ஒரு கல்லை அப்படியே மானசீகமா நம்ம ஊடுருவி உள்ள போனா என்ன ஆகும்? கல்லுகள் தோற்றம் மறைஞ்சு பல கோடி விண் துகள்கள் உள்ள சுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னும் நல்ல ஊடுருவி பார்த்தீங்கன்னா, ஒரு விண்துகளுக்கும் இன்னொரு விண்துகளுக்கும் இடையில ஒரு வெளி இருக்கும், ஸ்பேஸ். அப்பதானே அது நின்று சுழன்று ஓட முடியும். அப்ப அதை இடம், வெற்றிடம், வெளி, எம்டி ஸ்பேஸ் என்றெல்லாம் சொல்றோம். அதுக்கு பேர் சத். அதுக்கு எல்லை கிடையாது. ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா எல்லைக்கு உட்பட்டு இருக்கும். அங்க எல்லையா இருக்கிறது காரணம் விண்துகளுடைய நெருக்கமும் இயக்கமும் காரணம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற வெளி, அந்த கல்லை விட்டு வெளியில வந்தீங்கன்னா காற்றுல இருக்கிற வெளி, இப்படியே போனீங்கன்னா பிரபஞ்சம் முழுவதும் அதற்கு அப்பாலும் அந்த வெளி எல்லையற்று இருக்கு. ஆகவே அது பேர் பரவெளி. பரம் என்றால் பெரிதிலும் பெரிது. பரமானு சொன்ன சிறிதிலும் சிறிது. பரம் என்றால் சிறிதும் சிறிது ஒரு அர்த்தம், பெரிதிலும் பெரிது. பிரபஞ்சத்துக்கு எல்லை உண்டு. ஆனா அந்த வெளின்னு சொன்ன பாருங்க, அது எல்லையற்றது. எட்டர்னல் ஸ்பேஸ், பூரண பொருள், பரம்பொருள். அது பேர் சத். சத், சித், அனந்தம். இப்போ அந்த சத்பொருளுக்கு நம்ம இறைவன் பேர் வச்சிருக்கோம். சத்தியம், ட்ரூத், தெய்வம். நம்ம பேர் வச்சிருக்கோம். ஏதோ ஒரு பேர் வைக்கணுமே, இறைவன் வச்சிருக்கோம். இறைவன்னா என்ன? இப்போ எல்லையற்ற, பொருத்தன்மையற்ற ஒரு நிலை. நிலைன்னா அசைவற்ற ஒரு நிலை. அதிலிருந்து அசைவு தோன்றிய போது அதை என்ன சொல்றோம்? சித். அதாவது பரமான அல்லது மின்துகள் அல்லது உயிர் துகள். இப்ப அதுல இருந்து அதெல்லாம் கூடி பஞ்சபூதங்களாக மின்தோட நெருக்கத்துக்கு ஒப்ப அது காற்று மாதிரி இருக்கும், வெப்ப காற்றாகவும் இருக்கும், தண்ணியாகவும் இருக்கும், கெட்டி பொருளாகவும் இருக்கும். பஞ்சபூதங்களாக அடிப்படையில விண்துகள். அப்போ ஒரு இடத்துல எத்தனை கோடி வித்துகள் இருக்கு, எவ்வளவு நெருக்கமா இருக்கு. எண்ணிக்கைக்கும் பிரிவுக்கும் ஒப்ப பொருள் வடிவமும் தன்மையும் மாறும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்படி பஞ்சபூதம் வந்தது, பூமி வந்துருச்சு. பிறகு ஜீவனங்கள். முதல்ல வந்த ஜீவன் தாவர இனம். உங்களுக்கு தெரியும், ஓரறிவு தாவரம். எல்லாமே ஐயறிவு. ஐயறிவுனா என்ன? அதுக்கு 5 புலன்கள் வந்துடும். 5 புலன்களை கொண்டு 5 பௌதிகத்தன்மை இருக்கிற பஞ்சபூதம், அதிலிருந்து வரக்கூடிய அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மைகளை உணர்ந்து அறியும். அதாவது அதுக்கு அறிவு. அறிவு 5 அறிவு எப்படி? 5 புலன்களை கொண்டு பஞ்சபூதங்களிலிருந்து 5 பௌதிக பிரிவிலிருந்து வரக்கூடிய 5 விதமான தன்மைகளை உணர்ந்து அறியக்கூடிய காரணத்தினால அதுக்கு ஐயறிவு. பிறகு காலத்தோட விலங்கிலிருந்து மனித தோற்றம் வருது. இதுதான் பரிணாமம், தரமாற்றம். மனித தோற்றம் வருது. ஆரம்ப காலத்துல எத்தனையோ கோடி வருஷம் அவன் அந்த விலங்கு போலவே வாழ்ந்தான்.
அம்மனமா, வீடு இல்லை, விவசாயம் தெரியாது, நெருப்பு இல்லை, கல் ஆயுதமா கொண்டு எதையாவது அடிச்சு கொண்டு சாப்பிடும். உடல் மட்டும் மனித உடல், அவனுடைய செயலெல்லாம் விலங்கின செய்யும். அப்படி காலப்போக்கில் அதான் மனிதன் வரும்போது சிந்திக்கிற 6வது வருது, அவன் கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்க ஆரம்பிக்கும். அதுல வந்துதான் விவசாயம். அது எப்படி சிந்திச்சான்னு கேளுங்க. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு மாம்பழம் சாப்பிட்டான், கொட்டையை தூக்கி தரையில போட்டுட்டான். அப்ப அதை கண்டுக்கல. ஒரு 4 நாள் கழிச்சு பார்க்கறான், அந்த மண்ணுல இருந்து 2 இலை அப்படி வெளியில வருது. என்னடா அது? தோண்டி பார்க்கறான், அந்த கொட்டை ஞாபகம் வருது. 4 நாளைக்கு முன்னாடி நான் போட்டதாச்சே. ஓஹோ! அவன் சிந்திக்கிறான். அப்ப இந்த கொட்டையை கீழே போட்டா அதுலேருந்து மரம் வருமோ? இப்ப விவசாயம் கத்துக்கிட்டான். அப்புறம் படிப்படி தொடர்ந்து சிந்திக்கிறான். ஒரு நாள் 2 நாள் இல்ல. எப்பயோ 1000 வருஷமா சிந்திச்சு சிந்திச்சு விவசாயம் கண்டுபிடிச்சுட்டான். அப்புறம் ஆக்சிடென்ட்ல நெருப்ப பார்க்கறான். ஏதோ 2 மரம் உரசி தீப்பத்திக்கிச்சு. இயற்கை தானே. அதுல ஒரு மான்குட்டி வெளுத்து செத்து போச்சு. அத சாப்பிடுறான். வித்தியாசமா இருக்கு. பச்சையா சாப்பிட்ட மான் கறிக்கும், சுட்ட மான் கறிக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கறான். சாஃப்ட்டா இருக்கு. டேஸ்டாவும் இருக்கு. அப்போ நெருப்புல சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சமையல கத்துக்கிட்டான். இப்படியே படிப்படியா சிந்தனை உயர்ந்து 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 நான் சொன்னேனே பொருளாதாரம். விவசாயம் கத்துக்கிட்ட பிறகு 3 மாசம் உடைய நெல்லை கொண்டு வந்துட்டான். அதை யாரும் திருடிட்டு போகக்கூடாது. போலீஸ்காரன் வேணும், அரசு வேணும், அரசியல் வந்துருச்சு, பொழுது போகணும். இப்படியே வந்துதான் இந்த சிந்தனையில உயர்ந்து உயர்ந்து வந்த போது மனுஷனை இப்ப நம்ம கற்கால மனிதன், சாரி தற்கால மனிதன் நாம எப்படி இருக்கோம்? கற்கால மனிதனோட ஒப்பிட்டு பாருங்க. ஏன் கற்கால மனிதன்? உங்க தாத்தாக்கு அப்பாவையும் உங்களையும் ஒப்பிட்டு பாருங்க. உங்க வீட்டுல யாராவது என்ன மாதிரி 75 வயசுக்கு மேல இருந்தா கேளுங்களேன். உங்க அம்மா எல்லாம் எப்படி சமைச்சாங்க? ஏன்னா மிக்சி கிரைண்டர் கிடையாது, வீட்டுல வெளிச்சம் கிடையாது. பார்த்துருக்கோம், இப்போ ஒரு உலகத்தை பார்க்கிறோம். இப்படியே வந்து கடைசியில மனிதன் ஒவ்வொன்றா சிந்திக்கிறோம். சிந்திக்கிற போது புத்தன் சிந்திச்சான். ஏன் துன்பம்? துன்பத்துக்கு என்ன காரணம்? அவர் காரணம் கண்டுபிடிக்கிறார். ஆசையே அழிவிற்க காரணம். அப்ப ஆசை இல்லாம எப்படி வாழ முடியும்? ஆசையெல்லாம் வாழ முடியாது. அதே ஆசைதான் காரணமும் கூட. அப்ப என்ன பண்ணணும்? அவன் சிந்திக்கிறான். சுய சிந்தனை கண்டுபிடிச்சு ஆசை இல்லாம இருக்க முடியாது, கோவப்படாம இருக்க முடியாது. உங்களுக்கு முடியுதா பாருங்க. சொல்லலாம் கோவப்படாதீங்க, ரொம்ப அன்பா இருங்க, இருக்குமா? முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கூட அதுல ஒரு சில சிந்தனையாளர்கள் ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் கண்ண மூடி அமைதியா இருக்கிற போது ஒரு விஷயத்த உணர்றாங்க. உங்களுக்கு மனதின் ஆழத்துல ஒரு உண்மை உணர்றாங்க. என்ன உண்மை? இப்ப நான் யாருன்னா, நீங்க யாருன்னா மனசு தானே. உங்களுக்கு ஒரு மனமா இல்ல? அதான் மனம் என்பது ஒருமையா பன்மையா? கேள்வியை புரிந்து கொள்ளணும். மனம் என்பது ஒருமையா பன்மையா? நல்லா ஆலோசிச்சீங்கன்னா பன்மை. ஏன்னா மனம் என்றால் பல எண்ணங்களின் தொகுப்பு, பல எண்ணங்களின் தொகுப்பு. நம்ம காலையில முழிச்சிருந்து எத்தனை எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, நிக்காம ஓடுது. அதான மனசு. அப்ப எண்ணங்கள் என்று சொன்னா அதுக்கு என்ன வார்த்தை சொல்றோம்? இங்க பலபடி வருது, அனந்தம். இந்த இயற்கை எப்படி இருக்கு? அனந்தம். எதனுடைய தோற்றம்? விண் துகள் அல்லது உயிர் துகள். அப்ப மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பாருங்க, அனந்த எண்ணங்கள். அதான குழப்பம். காலையில ஒண்ணு எண்றோம், சரின்னு நினைக்கிறோம். மத்தியானம் என்ன சரியில்லை, தப்புங்கிறோம். அடுத்தவன் எண்ணங்களை பார்த்துட்டு அவன் எண்ணம் ரொம்ப மோசமா கெட்டவன் சொல்லிடுறோம். எண்ணங்களை வச்சுதான் எல்லாமே தீர்மானிக்கிறோம். ஆனா எத்தனை எண்ணம்? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணங்கள். நேற்றுள்ள எண்ணம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற எண்ணம் நாளைக்கு இல்லை. எண்ணங்கள் மாறிட்டு வேற இருக்கு. அப்போ நேற்று நல்லது நினைச்சோம், உடனே அதை கெட்டது நினைக்கிறோம். அதை நேற்று உன்னை கெட்டது நினைச்சோம், உடனே நல்லது நினைக்கிறோம். மாறுது பாத்தீங்களா? அப்ப மனம் பல கோடி எண்ணங்களோடு கூடியது, மாற்றத்திற்கு உட்பட்டது. அப்போ மனுஷனுக்கு துன்பம் வரும். ஏன்னா நிலை இல்லையே. நிலை கெட்டு அலையிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சில வீட்டுல பேசும்போது என்னப்பா அவன் நிலை கெட்டு அலைகிறான், அதான் துன்பப்படுகிறான். நம்ம எல்லாரும் தான் நிலை கெட்டு அலைகிறோம், துன்பப்படுறோம். அதை சில விஞ்ஞானி பார்க்கிறோம். துன்பத்திலிருந்து விடுபடணுமானா
எது கெட்டுச்சுன்னு சொன்னா நிலை கெட்டு அலைகிறான். ஆகவே நிலை கெடாமல் அலையாமல் இருந்தால் என்ன ஆகும்? கவனிக்கணும், சிந்திக்கணும். நிலை கெட்டு அலைந்து துன்பப்படுகிறான். அவன் துன்பப்படாம இருக்கணுமானா அலை கெட்டு நிலை கொள்ளணும். ரிவர்ஸ். எது அலையுது? எண்ணங்கள். அப்ப நிலைனா என்ன? எண்ணங்களே இல்லாம. அப்பதான் தியானத்தை கண்டுபிடிக்கிறான். சிந்தனையாளன் தியானம்னா என்ன? கண்ணபடி அப்படியே இருக்கிறான். எண்ணங்கள் எல்லாம் ஓச்சு போச்சு. அப்படியே நிலை. நிலைனா ஸ்டாட்டிக்னஸ் ஆர் ஸ்டில்னஸ். அப்படியே அப்படியே இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஆனந்தம் தோணுது. முதல் முறையா மகிழ்ச்சி தான் என்னன்னு அவனுக்கு தெரியுது. அப்போ அவன் கண்டுபிடிச்சு எழுதுறான். எண்ணங்களின் ஓட்டத்தை குறைத்து அமைதியாக நிலை பெற்றால் உனக்குள்ள மகிழ்ச்சி தான் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா. இப்ப எண்ணங்கள் எதிலிருந்து வருது? மனம் எதிலிருந்து வருதுன்னா சித், உயிர். நமக்குள்ள உயிர் இருக்கு. அந்த உயிர் இயக்கத்தினால வருதான் மனம். இப்போ அந்த பல எண்ணங்களோடு கூடிய அனந்தமாக இருக்கிற மனம் உயிர். இந்த தியானத்துல பாக்குறீங்களா? சித்த என்ற உயிரை தியானிக்குது. அந்த தியானம் நல்லா வரும்போது என்னன்னு தெரியல, உச்சத்துல போகும்போது அந்த உயிர் இயக்கத்தை பார்த்தீங்களா? அந்த இயக்கம் இருக்காது. அங்க அடக்கம்னு ஒரு நிலை வரும். அடக்கம் அமரர் உயிக்கும், அடங்காமை ஆறு இருள் உயித்து விடும். எது அடங்கணும்? மனசு. எதுல அடங்கணும்? எதிலிருந்து எழுந்தது? சித்தென்ற உயிரிலிருந்து மனம் என்ற அனந்தம் எழுந்தது. இப்போ பயிற்சியின் மூலமா அனந்தம் பலப்பலவா இருந்ததை ஒன்றாக்கணும். பி ஒன்னஸ். அதை ஒருமைப்பாடு என்று சொல்லுவாங்க. வேறுபாடோடு இருக்கிற மனம் இங்க உயிரில் ஒருமைப்படுகிறது, ஓர்மைப்படுகிறது. ஒருமைப்பாடு அதுலயே இருந்து இன்னும் பழகிட்டே இருக்கும். அடக்கம். ஏன்னா உயிர் சுழற்சியுடைய மத்தியில சுழற்சியற்ற ஒரு பகுதி இருக்கு. அதான் உண்மையில சத்தியம், வெளி. அந்த வெளிக்குள்ள மனம் போயிடும். இதான் அடக்கம். அதுல போகும்போது அருள் உயிக்கும். அருள் என்றால் காட்லினஸ், தெய்வீகம், இறைத்தன்மை வெளிப்பற்றும். இப்ப நம்மகிட்ட இருக்கிற தன்மை என்ன? விலங்கின தன்மை. பேரு மனுஷன், ஆனா நாய் மாதிரி குலைச்சிடுறோம், கடிச்சு வச்சிடுறோம், மாடு மாதிரி முட்டிடுறோம், பாம்பு மாதிரி சீர்றோம், நரித்தனம்லாம் பண்ணுகிறோம். இப்ப சொல்லுங்க, மனுஷனா மிருகமா? பல விலங்குகளின் குணத்தை உடையவன் மனிதன். ஆனா இந்த தியானத்தினால அவன் அந்த சத்பொருளை உணர்றான் பாருங்க, சத்தியத்தை உணர்றான். சத்தியத்தை உணர்ந்த பிறகு நான் ஒரு நாள் மிருகமா இருந்தேனே, இப்போ இப்படி இருக்குதே எனக்குள்ள. அவனுக்கு உணர்வு தட்டு. அது பேர் தான் எஸ்டாட்ரிக் அவேர்னஸ் பேர். ஆன்மாவின் விழிப்பு நிலை, விழிப்பு உணர்வு. இப்போ சாதாரண மனிதர்களுக்கு ஆன்மா விழிக்குது. அவனுடைய பதிவு, அவனுடைய குணம், அவனுடைய மனம் எப்பேற்பட்டது? விலங்கினம். அதுதான் விழித்து சேராயிட்டு இருக்கு. ஆனால்தான் எல்லாருமே துன்பப்படுறாங்க. எல்லாரும் துன்பம் கொடுக்குறாங்க. துன்பப்படுறது மட்டும் இல்லை, துன்பம் கொடுக்கறது உண்டு, வாங்கிறது உண்டு. அப்போ பெரியவங்க என்ன சொன்னாங்க? துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு புத்தன் ஆசை தான் காரணம் சொன்னாலும் அதை கவனிக்கணும். ஆசைப்படாம இருக்க முடியுமா? கோவப்படாம இருக்க முடியுமா? கவலைப்படாம இருக்க முடியுமா? அச்சப்படாம இருக்க முடியுமா? ஆனா இதெல்லாம் கூடாது கூடாதுன்னு மகங்கள் சொல்றாங்க. எப்படி முடியும்? முடியலையே. அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு, இன்னொரு சித்தர் அழகா சொன்னார், திருமூலர்னு பேர். அவர் சொல்றாரு, தன்னையறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். என்ன சொல்றாரு? நீ நிறைய படிச்சிருக்கலாம், உயர்ந்த பதவியிலே இருக்கலாம், நீ கலெக்டரா கூட இருக்கலாம், ஏன் மினிஸ்டரா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு நீ அறியலைன்னு சொன்னா நீ கெட்டு போயிடுவேங்கிற. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. யார் தன்னை அறியறாங்களோ முழுமையா அவங்களுக்கு துன்பம் இல்லை, கேடு இல்லை.
தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். மனித குலத்துல எல்லாரும் கெட்டுட்டது காரணம் தன்னை அறியல. தன்னை அறிவது முக்கியம். இத சாக்ரட்டிஸ் 2600 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்றான். உன்னையே நீ அறிவாய். உன்னை நீ அறிவாய்ன்னு சொல்றது. உன்னையே நீ அறிவாய். அந்த ஏன் ஏன் போடுறாருன்னா, நீ எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறாய். பிரயோஜனம் இல்லை. ஆக உன்னையே முதல்ல உன்னை நீ அறிஞ்சுக்கும். பிறகு மற்றது பார்க்கணும். இதுதான் திருமணம் சொல்றாரு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்ப நீங்க எல்லாரும் ஒண்ணு உங்களுக்கு சொல்வேன் இன்னைக்கு, நீ என்று உங்களை பற்றி முழுமையாக அறிகிறீர்களோ உணர்கிறீர்களோ அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு துன்பம் இல்லை. நீங்க வேற எவ்வளவுதான் கோயில்ல போய் சாமி கும்பிட்டாலும், காவடி தூக்கினாலும், வேர் குத்தினாலும், உருண்டு பிறண்டாலும் உங்க கர்மாவுக்கு மோசனம் கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. கர்மா உங்களை விடாது. உங்களை மட்டும் இல்லை, உங்க சந்ததியர்கள். நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன், உங்க கர்மா உங்களை விடாது. அப்ப கர்மாவை எப்படி இறக்கி வைக்கிறது? அதான் திருமணம் சொல்றாரு. தனையறியல் தனக்கு ஒரு கேடு இல்லை. உனக்கு எப்ப கர்ம பலன் இல்லைன்னு சொன்னா நீ என்று உன்னே உணர்கிறாயோ. அப்ப எப்படி என்ன வரியுது? அதான் வேதம் மூலமா சொல்லித்தருது. எப்படின்னா, தனையறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. திருமணம் சொல்ற. தன்னை அறியும் அறிவை அறிந்தபின், அந்த அறிவை யார் சொல்லிக் கொடுப்பா? ஒன்னே அறிவான்னு சாக்ரட்டிஸ் சொன்னா, ஹவ், எப்படி? வேதத்தில் சொல்லிக் கொடுக்காரு. நம்மை அறிவது எப்படி? அந்த இப்படிதான் அறியணும் சொன்ன பிறகு அப்புறம் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தன்னை உணர்வதற்காக தான் முக்கியத்துவம் கொடுப்பான். மீதெல்லாம் 2வது பட்சம். அர்ச்சனைன்னா என்ன? கோயில் அர்ச்சனை கொடுக்கணும். பூசாரி என்ன பண்றாரு? மந்திரத்தை சொல்றாரு, ஒவ்வொன்றா செய்யறாரு. முழு ஈடுபாடும் அங்க இருக்கு. அந்த பக்தியில முழு ஈடுபாடோட அந்த மந்திர உச்சாரணம் சொல்லி அந்த அர்ச்சனை பண்றாங்க. அதே மாதிரி நீ ஒன்னும் அர்ச்சனை பண்ணணும். எப்படிலாம் உன் உடல் நலத்தை காத்துக்கிடணும், உன் சமாதானத்தை நீ இழக்கக்கூடாது, பகை வரக்கூடாது. இதான் சுய அர்ச்சனை. அர்ச்சனை மூலமா நான் என்ன சுத்தப்படுத்துறேன், மன தூய்மைப்படுறேன். அர்ச்சனை மூலமா நான் பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிறேன். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இப்ப நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரே நாள்ல முடியாது. இந்த நீங்க இப்ப எடுக்கிற அடிப்படை பயிற்சின்னு சொல்லிட்டோம். இதனோட முக்கியத்துவம் என்ன? பயிற்சி முடிஞ்சு போச்சா? இன்னும் 2-3 மாசத்துல முடிஞ்சிருமா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏதோ ஆசிரியர் ஞான ஆசிரியர்லாம் வந்து அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பயிற்சி அது இது விளக்கும். இனிமேல் தான் நீங்க ஆரம்பிக்கணும். இது இன்ட்ரோடக்ஷன். இது பேர் அடிப்படை பயிற்சின்னு சொல்றோம். அறிமுக பயிற்சி. அப்பா நீ இப்படிலாம் பயிற்சி பண்ண வேண்டிய இருக்கு, நீ இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. நீ அப்கோர்ஸ் நீ வந்து ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், அதெல்லாம் பிரயோஜனப்படாது. கற்றதனால் ஆய பயனன் கொள், வாலறிவன் நற்றால் தொழாரினை. நீ படிச்சனால என்ன பிரயோஜனம்? எப்போ பிரயோஜனம்? வாலறிவன், வாலறிவுனா முற்றறிவு, முழுமையான அறிவு. நமக்கு 6 அறிவுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அந்த 6 அறிவுல முழுமை அடையும். அப்படி முழுமை அடைந்தவன் தான் ஆறுமுகன். சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்தானே 2வது பையன் ஆறுமுகன். ஆறுமுகன் 6 முகமா? 6 அறிவில் முழுமை அடைந்தவன் ஆறுமுகன். 5 அறிவோடு நின்றவன் விநாயகன், ஐங்கரன். 5 அறிவு தான் அவனுக்கு. அதான் யானை முகத்தை வச்சான். சிவம் சக்தி. சிவம் என்றால் சத்தியம், அசைவற்று இருக்குது சிவம். சக்தி என்றால் அசையும் விண்துகள். அசையும் விண்துகளும் அசையா வெளியும் இணைந்து பஞ்சபூதங்கள், ஐங்கரன் விநாயகன். கடைசியில் ஜீவனம் தோன்றி 6 அறிவில் முழுமை கொடுக்கக்கூடிய மனிதன், 6 முகன், 6 அறிவு. இவ்வளவு நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு ஆன்மீகத்துல. ஏதோ ஆன்லைன்ல நம்ம கொஞ்சம் பேசுறோம், சிந்தனை தோன்றோம். இதை கேட்கிற உங்கள்ல ஆர்வம் வரணும். நாங்க பேசிட்டு போயிடலாம். போதனை அல்ல, சாதனை வரணும். இன்னைக்கு நான் சொன்னேன், நாமெல்லாம் யாருன்னா சத், மெய்ப்பொருள், தெய்வம். அது வெளிப்பட்டு விண்துகளாகி பஞ்சபூதங்களாகி ஜீவனங்களாகி மனிதனாகி கற்கால மனிதன், தற்கால மனிதன். இந்த தற்கால மனித கூட்டத்தில் நான் ஒருவன், நீ ஒருத்தி, அல்ல நீ ஒருவன். எனக்குள்ள என்ன நடக்கணும்? 6 அறிவுல முழுமை அடையும்.
அப்படின்னா நான் என்ன செய்யணும்? தன்னை அறியும் அறிவு. நான் என்ன உணர்வதற்கு உரிய அறிவை பெருக்கி அதன்படி வாழணும். வாழும்போது ஒரு நாள் வரும். அதுக்கு பேரு செல்ஃப் ரியலைசேஷன். த டே ஆஃப் என்லைட்மென்ட். அது ஞானம்னு சொல்லும். தெளிந்த அறிவு. நான் என்ன உணர்ந்துட்டேன். என்ன உணர்ந்த பிறகு என்னுடைய அறிவினுடைய நிலை வேற. அது முழுமையா இருக்கா? இதுக்கு பிறகு நான் என்ன சிந்திக்க வேண்டியிருக்கு? நான் என்ன செயல்பட வேண்டியிருக்கு? அப்படிங்கிற ஒரு நெறி வரும் உள்ள. இதுதான் சத், சித், ஆனந்தம், சச்சிதானந்தம். அது ஆனந்தம்னா என்னன்னு சொன்ன பல என்ன. இந்த சத்த உணர்ந்த பிறகு இந்த மனசு என்ன தெரியுங்களா? அனந்தத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தம் என்ற நிலைக்கு போகும். பிளிஸ்ஃபுல்னஸ், பரவச நிலைக்கு போகும். அவனோட அனந்தம் இல்லை போ. பல வேறுபாடுகள்லாம் இல்லை. அவனுக்கு ஜாதி கிடையாது. தன்னை உணர்ந்தவனுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி வேறுபாடு, தேசம் ஒண்ணும் கிடையாது. மதம், ஜாதி, மொழி, தேசம், இனம் என்ற வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது. உயர்வு தாழ்வு கிடையாது. சமநிலை. தெளிந்த அறிவு சமநிலையில் இருக்கு. ஒண்ணும் கிடையாது. இப்ப ஆனந்தம் இல்லை, ஆனந்தம். ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எப்ப ஆனந்தமா இருக்க முடியும் தெரியுங்களா? என்று வேறுபாடு இல்லாம ஒருமைப்பாடு. வள்ளலார் சொல்றார் இல்லையா? ஒருமை. ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. ஆனந்தம் இருக்கா? உங்களுக்குள்ள இருக்கா பாரு. இருக்கும். அவனை பார்த்தா ஒண்ணு பேசுறது, இவரை பார்த்தா ஒண்ணு பேசுறது, எடுத்து தக்கவாறு பேசுறது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறோம். அது நல்ல பழக்கம் இல்லை. வேறுபாடுகள் எத்தனை? ஜாதி வேறுபாடு உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஜாதி உயர்வு தாழ்வு சொல்றது பாவம். பாரதி சொல்றோமா இல்லையா? மதம் ஏமாத்த மாதிரி சிறந்த மதம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. மொழி தமிழ் மொழி தான் செம்மொழி அப்படிலாம் இல்லை. எங்க நாடு பாரத நாடு, மற்ற நாடுலாம் நாடு இல்லையா? இதெல்லாம் கலைந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த பூமி என்னுடைய பூமி, என் நாடு. இந்த 800 கோடி மக்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள். ஜாதி வேறுபாடு இல்லை. அந்த மனசு கொண்டு வரணும். அது பேர் தான் ஒருமைப்பாடு. வரும். யாருக்கு தன்னை உணர்ந்தாச்சுன்னா அந்த உண்மை பொருளை மெய்ப்பொருளை உணர்றான் பாருங்க. அப்போ அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. ஆமா, பாரதி பாடுறான ஒரு பாடல்ல, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம். என்ன சொல்றாங்க? காக்கையும் குருவி என் ஜாதிங்க. அப்ப அவனுடைய சீடர் ஒருத்தன் கேட்கிறான், அது எப்படியா? நாமன்னா மனிதம், மனித இனம். அது பறவைகளாச்சே, அது எப்படி நம்ம ரெண்டு ஒண்ணாகும்? அப்ப பாரதி சொல்றான், உனக்கு என்னென்ன உணர்வு இருக்கு? பசி, தாகம், காமம் இருக்கா? எல்லாமே அந்த காக்காவுக்கு உண்டு, குருவிக்கு உண்டு. உண்டா இல்லையா? உனக்கு வேற, அதுக்கு வேறையா? ஆக மனிதனுக்கு இருக்க உணர்வுகள் அத்தனையும் காக்கையும் குருவி இருக்குன்னா நம்ம ஜாதி தானே. சிடுன்னு புரிஞ்சுச்சா? அப்ப சரி சாமி, சரிப்பா. ஆனா இன்னொன்னு, கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொன்னீங்களே, நாமெல்லாம் உயிரினம், அது உயிரற்றது, அசேதனம். அது எப்படி நம்ம கூட்டமாகும்? அப்ப பாரதி கேட்கிறான், இந்த மலை எதுவால் ஆனது? அணுக்களால் ஆனது. உன் உடம்பு எதுவால் ஆனது? அணுக்களால் ஆனது. அப்ப நம்ம கூட்டம் தானே, அணு கூட்டம் தானே. இப்ப பாடல பாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அப்படி நோக்க நோக்க, எப்படி நோக்க நோக்க, இவங்க தான் என்னுடையவங்க தான், என் கூட்டம் தான், என் ஜாதி தான், எங்களுக்குள்ள வேறுபாடு இல்லைன்னு ஒரு நோக்கம், ஒரு நோக்கு, ஒரு பார்வை, ஒரு விஷன் வருமானால் களியாட்டம். களியாட்டம்னா என்ன? மகிழ்ச்சி, ஆனந்த பெருக்கு எங்க வருது பாரு. இப்போ உங்களுக்குள்ள கேளுங்க, எங்க இருக்கிறோம்? பாரதி எங்க நின்னு பாடுறான்? நானும் பாரதியினுடைய உயரத்துக்கு போகணுமா வேண்டாமா? வேதாத்திரி மகேஷனுடைய உச்சத்துக்கு நான் போகணுமா போக வேண்டாமா? என்ன நான் உணர வேண்டாமா? நான் யாரு? தெய்வம். ஆமாங்க, நாமெல்லாம் தெய்வம். தெரியாம இருக்கும்.
இதை தெரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் வேண்டிய ஏற்பாடு தான் வேத குடும்பம். கொஞ்சம் கொஞ்சமா அடிப்படை பயிற்சி, அறிமுக பயிற்சி, அப்புறம் அந்த பயிற்சி, இந்த பயிற்சி, பிரம்மஞான பயிற்சி, அப்படியே கொடுத்து கொடுத்து உயர்நிலை பயிற்சி வரைக்கும் இருக்கும். நீங்க எதையும் விடாம வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரோம். ஆமா, வாழ்க்கை வளமுடன்.